ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சட்டன் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போகிறோம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கவே மாட்டீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிப்பியில் நம்ம கார்ன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் அரிசி மாவுலாம் சேர்க்க போகிறதில்ல. ஈஸியாக செய்யலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் அளவுக்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். மேலே இருக்க தோல் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணுறப்ப இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ இதை நீட்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், திக்னஸ் பாருங்கள், இப்படி இருக்கணும். இதே போல் எல்லா உருளைக்கிழங்குமே கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். 2 இல்லை 3 முறை தண்ணி மாற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா எடுத்துருங்க வெளியில். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இட்லி பிளேட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு மோல்டில் 5லேருந்து 6 உருளைக்கிழங்கு நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இதே போல் 2 பிளேட் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீமரில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதே போல் தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்மளோட இந்த இட்லி பிளேட் எடுத்து அது உள்ளே வைக்கணும். இட்லி பிளேட் உள்ளே எடுத்து வச்ச பிறகு இதை நம்ம கவர் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணணும். 3 மினிட்ஸ்க்கு மேலே ஸ்டீம் பண்ணக்கூடாதுங்க. கரெக்டாக 3 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், லைட்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இந்த இட்லி பிளேட்டில் இருந்து உருளைக்கிழங்கு நம்ம வெளியில் எடுத்துடலாம். உடனே எடுத்துருங்க வெளியில். இது ஓவர் குக் ஆகக்கூடாது. ஸோ கரெக்டாக 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வெளியில் எடுத்துடணும். இதே போல் பிளேட்டில் எடுத்துட்டு இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டில் எல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கள், இப்படி பண்ணுறப்ப கூட இது உடையாமல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் கரெக்டாக 3 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரே டைமில் எல்லாமே சேர்த்துடாதீங்க. பேட்ச் வைஸில் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இதை டச் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்டர் பண்ணலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்ப் ஆகும். கலரும் ஓரளவுக்கு நல்ல லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ நல்ல கலர் வந்தாச்சு. பாருங்கள், இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எவ்வளோ நல்ல சவுண்டு வருது பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நான் உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு கூட நான் டொமேட்டோ சாஸ் அதுக்கப்புறம் மயோனீஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுங்க. வெளியில் ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்காதீங்க. இதே போல் உங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.